அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக அமைத்து கொள்ளணும். அல்லாஹ் அந்த மனைவிமார்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தது நபி அவங்களுடைய தீனுக்கு உதவியாக. அவர்களும் எந்த விதமான சுயநலனும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அர்ப்பணமானாங்க. ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃபியா, நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடத்தில் போகிறதையும் என்ன திருமணம் முடிக்கிறதையும் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு இख्तियार இருக்குது என்று சொன்னாங்க. ஹஸரத் சஃபியா, யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னாலேயே நான் அந்த சிந்தனையில் தான் இருந்தேன் என்று அவங்க ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியாவுடைய முகத்தில் கண்டாங்க ஒரு அடையாளம் இருக்குது. வஜத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹத்திஹா லதமத்தன். கன்னத்தில் அந்த அடையாளத்தை கண்டு, மாஹாதிஹி, இது என்ன அடையாளம்? இன்னி ரஐத்து கஅன்னல் கமர அக்பல மின் யஸ்ரிப. சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். யஸ்ரிபில் இருந்து சந்திரன் முன்னோக்கி வந்து ஃபஸகத ஃபி ஹிஜ்ரி, என்னுடைய மடியில் விழுந்தது. ஃபகஸஸ்துல் மனாம அன் இப்னி அம்மி இப்னி அபி ஹுகைக், என்னுடைய கணவர் அவரிடத்தில் நான், அதாவது இப்னு அபி ஹுகைக் இடத்துல அந்த கனவை நான் சொன்னேன். ஃபலதமனி, அவர் ஓங்கி என்னுடைய கன்னத்தில் அறைந்தார். அதனுடைய அடையாளம்தான் இந்த பச்சை நிறத்தில் இருக்குது. ஐயதஸவ்வஜுக மலிக்கு யஸ்ரிப், உனக்கு மேலெண்ணம் இருக்குது, நீ யஸ்ரிபுடைய அரசனை திருமணம் முடிக்க போறாய் என்று கனவுடைய விளக்கத்தையும் அவர் சொன்னார். அவர் அடித்தான் இது என்று ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விளங்கப்படுத்தினாங்க. நபி அவங்க அவர்களை திருமணம் முடித்தது அவர்களை கண்ணியப்படுத்துறதுக்கு, சங்கைப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு என்றும் சில கருத்துகள் சொல்லப்படுது. அவங்க ஒரு யூத வம்சத்து பெண்ணாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய நடைமுறைகளை விரும்பி அவங்களுக்கே அர்ப்பணமாக வாழ்ந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இருந்து நுபுவத்துடைய கராமத்துகளையும் அதனுடைய மாஜிசாக்களையும் அதிகமாக உணர்ந்தாங்க. இஸ்லாத்தினுடைய நூர் அவர்களுடைய இதயத்தில் சம்பூர்ணமாக புகுந்தது. வஸாகத் ஹலாவத் அல் ஈமான், நபி அவர்களை அடைந்து ஈமானுடைய சுவையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. வதஅஸரத் பி ஹல்கி சையதுல் அனாம், மனித கோடிகளின் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து அவங்க பெரும் பிரதிபலிப்புகளை பெற்றுக்கொண்டாங்க. எந்த அளவுக்கு கண்டா, தந்தை இடத்துல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு என்ற விடயத்தில் வாதாட்டம் கூட புரிஞ்சாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சக்ராத்துடைய நேரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை கண்டு ஹஸரத் சஃபியா சொன்னாங்க, இந்த கஷ்டம் எனக்கு வந்திருந்தா நல்லா இருந்துக்குமே. வத்தமன்னத் அல்லவ் கானத் ஹிய மக்கானஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துல நான் இருக்கக்கூடாதா என்ற அளவுக்கு அவங்களுக்கு ரசூலுல்லாவின் மீது முஹப்பத் இருந்துச்சு. அந்த நேரம் ஏனைய பெண்மணிகள், சஃபியாவை பாருங்க,
இந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தை அவளின் பக்கம் திருப்பி கொள்ள பார்க்கிறாள், ஒரு தந்திரத்தை கையாளுகிறாள் என்று சில செய்கினைகளை அவருடைய கைகளால், உடல் உறுப்புகளால், கண்களால் செய்ய ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, இந்த முறையில் நீங்கள் சாடை செய்ய வேண்டாம். ஹஸரத் சஃபியா லவதித்து அல்லதி பிகபி, நபியே உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது எனக்கு நேரக்கூடாதா? இன்னி வல்லாஹி அல் யா நபி அல்லாஹ் ஃபதகாமஸத் ஜௌஜாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் தான் ஏனைய பெண்கள் அந்த சாடை காட்டினாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, சாடை காட்டக்கூடியவர்களுக்கு சில விடயங்களின் பொழுது மற்றவர்களை செய்முறைகளின் காரணமாக கேடுண்டாவதாக என்ற ஆயத்தையும் ஓதி காட்டுறதோடு அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொன்னாங்க, வல்லாஹி இன்னஹா லஸ்வாதிகா, அல்லாஹ் மீது சத்தியமாக அவங்க சஃபியா உண்மை சொல்கிறாள் என்றார். எனவே ஒரு கண்ணியமான புத்திசாலியான தாத்து ஹசபின் அசீலின் நல்ல வம்சமுடைய அழகான வரிசதிஹி மின் அஸ்லாஃபிஹா ஜமால் எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தது. வக்கான மின்ஷானி ஹாதல் ஜமால் ஐயோ அஜிஜ மஷாஇருல் கீரதி ஃபி நுஃபூசி நிசாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு இருந்த அந்த அழகின் காரணமாகவே ஏனைய பெண்களும் ஒரு விதமான ரோசம் அடையக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பொருந்து கொண்டான். ஒரு தடவை ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, மா அரா ஹாதிஹில் ஜாரியா இல்லா சதக்லிபுனா அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த பெண்மணி சஃபியா எங்களை நபியிடத்தில் எங்களை விடவும் மிகைக்கக்கூடியவளாக இருந்தாள் என்றெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்களை ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தில் பார்க்கறதுக்கு வைத்து இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு வருவோம். எனவே ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரும் அந்தஸ்துகள் கிடைத்தது. இதனால் அவங்க மிஸ்ருடைய அதிகாரியாக மாறினாங்க. மனிதர்களுக்கு பஞ்சம் வரப்போகுது, இதனால் அதிகமானவங்க மரணம் அடைவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த முன்னெச்சரிக்கை செய்து வைத்திருந்தாங்க. கனவுல கண்ட விடயங்களுக்கு ஏற்ப அந்த எச்சரிக்கை அரசனை சிந்திக்க வைத்தது. இதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனையும் சொன்னாங்க. ஹஸரத் யூசுஃபை பொறுத்தவரையில் அந்த ஆலோசனை அவர்களுடைய அற்புதமாகவும் இருந்துச்சு. ஷரியத்துடைய கட்டளை நிறைவேற்றத்துக்கு, நீதியை நிலைநாட்டுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுண்ணியமான அறிவை ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதனால தான் சொன்னாங்க, உங்களுடைய ஹஸானாவுக்கு, எல்லா விதமான பொக்கிஷங்களுக்கும் என்ன நீங்கள் பொறுப்பாக ஆக்குங்க. ஏனெனில் அதில் அவர்கள் மிகவும் நீதமாக இருப்பாங்க, அதில் மோசடி நடக்க மாட்டாது. இதனால் நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்படும், அதுக்கு நலவுத்தான் நடக்கும், வஞ்சகம் செய்ய மாட்டாங்க என்ற கருத்துகள் எல்லாமே என்ன நீங்கள் இந்த ஹஸானாவுக்கு பொறுப்பாக நியமிங்க என்பதில் இருந்து விளங்குது. நிதி அமைச்சராக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அரசர் நியமிக்கிறார். அந்த இரவுல தான் எகிப்துடைய அசீஸ், ஈஜிப்டுடைய அசீஸ், அதாவது ஜுலைஹாவுடைய கணவர் வஃபாத்தாகிறார், மரணிக்கிறார். எகிப்துடைய அசீஸ் ஃபீர் என்பவர் மௌத்தானதன் பொறவு ஜுலைஹா அவங்களுடைய எல்லா செல்வங்களையும் விட்டு ஒதுங்கி ஈஜிப்டில் ஒரு பாலை வனம் போன்ற ஒரு வெற்றிடத்தில் பல வருடங்கள் வாழ்ந்து வந்தாங்க.
அவங்களுடைய கணவனுடைய காலத்தில் சேர்த்து வச்சிருந்த தங்கம், வைரங்கள், மாணிக்கங்கள், இவைகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கொண்டு தனித்தாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தியை யாரெல்லாம் அறிவிப்பாங்களோ, மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை யாரெல்லாம் உச்சரிப்பாங்களோ, கூறுவாங்களோ, அவங்களுக்கு அன்பளிப்பாக அவைகளை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஹசரத் யூசுஃபின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாங்க. இப்போ மனிதர்களுக்கு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் கஷ்டம் ஜுலைஹாவுக்கும் ஏற்பட்டுச்சு. அவங்க அந்த காலத்தில் தன்னிடத்தில் எஞ்சிருந்த தங்க ஆபரணங்கள், ஏனைய பொருட்கள் எல்லாத்தையும் விற்றாங்க. அவங்களிடத்தில் இருந்த எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போயிட்டுது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நினைவால் அழுது வயோதிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. பொறவு பாலான ஒரு இடத்துல தனித்து இருந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிற பாதையில் ஒரு குடிசையை அவங்களுக்கு என்று அமைச்சு கொண்டு அதில் வாழ்ந்து வந்தாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் வாகனத்தில் போவாங்க. அவங்களுக்கு ஒரு குதிரையும் இருந்துச்சு. அந்த குதிரையில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய குளம்பு சத்தம் வெகு தூரத்துக்கு கேட்கும். இதனால் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டை விட்டும் புறப்பட்டுட்டாங்க என்கிறது மக்களுக்கு தெரிய வரும். ஹசரத் ஜுலைஹாவும் அவங்க போகிற பாதையில் வந்து நின்று கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சப்தமிட்டு அழைக்கிறது வழக்கமாக அவங்க சத்தமிட்டு அழைப்பாங்க. ஆனால் அந்த சத்தம் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காதுகளுக்கு கேட்க மாட்டாது. அவங்க கவனிக்காமலேயே போய்விடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஜுலைஹா அவள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளிடத்தில் போய், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், எனது வயோதிப பருவத்தையும் நான் பார்வை இழந்திருக்கிறதையும் என்ற சக்திகள் எல்லாம் குறைஞ்சி விட்டதையும் பார்த்து நீ எனக்கு இரக்கம் காட்டல பாரு, ஏன் நான் வயோதிபம் அடைஞ்சிட்டேன், என்ற 2 பார்வையும் போயிட்டது, என்னுடைய உடம்பின் பலமும் இல்லாமல் போயிட்டது, பலகீனமாகிட்டது, இதையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ எனக்கு இரக்கம் காட்டல, இன்று நான் உன்னை நிராகரிக்கிறேன், உன்னை விட்டு ஒதுங்குகிறேன் என்று அந்த சிலைகளை பார்த்து ஜுலைஹா சொன்னார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று அவங்க அல்லாவை ஈமான் கொள்கிறாங்க. ஒரு நாள் ஹசரத் யூசுப் அவங்களுடைய குதிரையில் ஏறி புறப்படுறாங்க. அதனுடைய குளம்பு சத்தம் கேட்குது. ஹசரத் ஜுலைஹா அவங்கள யூசுஃபை பார்க்குறதுக்காக வேண்டி பாதையில் ஒரு ஓரத்தில் மக்கள் நின்றிருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே அவங்களும் நின்றிருக்கிறாங்க. ஹசரத் ஜுலைஹாவும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தால் போகக்கூடிய நேரத்தில் பாவம் செய்ததுனால அரசர்களை அடிமையாக்கிட்டான் அல்லாஹ், வழிபாடு செய்ததுனால அடிமைகளை அரசனாக்கிறான் அல்லாஹ், அந்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று சத்தமிட்டு சொன்னாங்க. இந்த சத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காதுகளுக்கு எட்ட வைத்தான். அவங்க இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்து, இதர யார் சொன்னது, ஒரு கிழவி சொன்னாள் என்று சத்தம் வந்துச்சு. தன்னுடைய ஹாதிம்களை, பணியாட்களை அனுப்பி அந்த கிழவியின் கோரிக்கையை நிறைவேற்றுங்க என்று சொன்னார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிழவினுடைய தேவைகளை நிறைவேற்றுங்க. பணியாளன் போனார், ஹாதிம் போனார், விசாரித்தாங்க, உனக்கு என்ன தேவை, ஏண்ட கோரிக்கையை யூசுஃபை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது என்று அவங்க பதில் சொன்னாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்றால் அவளை மாளிகைக்கு அழைத்து வாருங்கள். மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
தன்னுடைய உத்தியோகபூர்வமான உடுப்புகளை மாற்றி வெறும் சாதாரண கம்பளி உடையை அணிஞ்சு அவங்கள தொழக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தியானிக்க ஆரம்பித்தாங்க, திக்ர் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் இந்த கிழவியுடைய ஞாபகம் வருது. மறுபடியும் ஹாதிமை அழைத்து அந்த கிழவி எங்கே, என்ன நடந்தது விசாரிக்கிறாங்க. அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்றினீங்களா? உங்களை தவிர வேறு யாரும் அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று கூறுகிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? இதோ அவள் இங்கே தான் இருக்கிறாள் என்று சொல்கிறாங்க. அந்த கிழவியை அழைத்து வரும்படி சொல்லி ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவளுக்கு முன்னால் வந்து நிற்க சலாம் சொல்லுறாங்க. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி தலையை குனிச்சு அப்படியே தலைவிரிக்கோலமாக நிற்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிளைக்கு பதில் சொல்லிட்டு, நான் உன்னிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை செவிமடித்தேன். பயணம் போகக்கூடிய நேரத்தில் நீ ஒரு வார்த்தையை உச்சரித்தாயே, அதனை திரும்ப சொல்லு. அந்த பெண் ஜுலைஹா அதனை திரும்ப சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீ சொன்னது சரிதான் என்று சொல்லி இப்போ உன்னுடைய கோரிக்கை தான் என்னாண்டி கேட்குறாங்க. ஹஸரத் ஜுலைஹா, யூசுஃபே, இவ்வளவு அவசரமாக நீ என்ன மறந்து விட்டாயா? இவ்வளவு அவசரமாக நீ என்ன மறந்து விட்டாயா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திகைத்து போகிறாங்க. நீ யாரு? உனக்கு என்ன எனக்கு உன்னைய தெரியாதே என்று மறுமொழி சொல்கிறாங்க. நான் தான் ஜுலைஹா. அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்க செய்கிறவன், உயிர் கொடுக்கிறவன், மரணிக்க செய்கிறவன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கத்துக்குரியவன். அவன் அல் ஹை, ஜீவித்திருப்பவன், லா யமூத், மௌத்தாகாதவன். நீ உலகத்தில் தூரமாகிவிட்டாய், ஃபித்னாவுடைய தலைவியே, கஷ்டத்துக்கு அஸ்திவாரம் போட்டவளே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூற ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஜுலைஹா, இந்த உலக வாழ்வில் எனக்கு நீ கஞ்சத்தனம் செய்துவிட்டாய் என்றாங்க. அந்த நேரம் ஹஸரத் யூசுப் அவங்க அழுதுட்டு கேட்குறாங்க, உனது அழகு எங்கே போச்சு? உன்னோட சௌந்தரியம், உன்னோட பொருள், செல்வம் எல்லாம் என்ன ஆகிச்சு? ஜுலைஹா, சிறை கூடத்தில் இருந்து உங்களை வெளியேற்றி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அளித்து என்ற அழகையும் சௌந்தரியத்தையும் என்ற பொருளையும் எடுத்து கொண்டு போயிட்டான், கொண்டு சென்று விட்டான் என்று சொல்லி பதில் சொன்னாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உன்னோட தேவைத்தான் என்ன ஜுலைஹா, அதனை நீ நிறைவேற்றுவியா? அதற்கு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் தொடரில் நான் நிறைவேற்றுவேன் என்றான். அந்த நேரம் எனக்கு 3 கோரிக்கைகள் உள்ளது. முதலாவது, என்ற பார்வையும் வாலிபமும் அழகும் எனக்கு திரும்ப கிடைக்க வேணும். அதுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். அழுதழுது என்ற கண் பார்வையும் போயிட்டது, என்ற உடலும் தளர்ந்து போயிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்குறாங்க. அவளது அழகும் வாலிபமும் அவளுடைய அனைத்தும் பருவம், பார்வை எல்லாமே மறுபடியும் கிடைச்சிடுது. அவள் 3வது கோரிக்கையை முன்வைக்கிறாள், நீங்கள் என்ன திருமணம் முடிச்சு கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலையை கவிழ்த்து கொண்டு மிச்ச நேரம் மௌனமாக இருந்தாங்க. அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்கிறான், நபியே, அவளுடைய தேவையை, கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க, அதில் கஞ்சத்தனம் செய்யாதீங்க. அவள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களோட மனைவி தான் என்று சொல்லிட்டு போயிட்டான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு ஏற்ப ஹஸரத் ஜுலைஹா அவங்க ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அரசர், இதர மந்திரி, பிரதானிகளை அழைத்து வலிமா விருந்தும் போட்டாங்க. யா அல்லாஹ், இந்த அருட்கொடைகளை எனக்கு நீ நிரப்பமாக்கி தந்து ஏண்ட தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முகத்தை எனக்கு காண்பித்து
என்ன அவர்கள் பார்த்து கண்குளிரும்படி செய்கிறதோடு என்னுடன் ஒன்று சேர அந்த சகோதரர்களுக்கும் வழியை லேசாக்கித்தா என்று துவா கேட்டாங்க. ஹசரத் ஜுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரே சூழில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அவங்களுடைய திருமணத்தில் ட்வின்ஸ் பிள்ளைகள் ஒரே தடவில் கிடைத்தது. ஒருத்தருடைய பேர் அப்ராஹிம், மற்றொருடைய பேர் மீஷா என்றும் வந்திருக்குது. இந்த 2 பேரும் அழகுல சந்திரன் சூரியனை போல இருந்தாங்க. ஹசரத் ஜுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அவங்கள பொருந்து கொள்வானாக, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜுலைஹாவை மிகவும் நேசித்தாங்க. ஜுலைஹா ஹசரத் யூசுஃபை பிரிந்து வாழ முடியாதபடிக்கு, ஹசரத் யூசுஃபும் ஜுலைஹாவை பிரிந்து வாழ முடியாதபடிக்கு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஜுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது வைத்திருந்த அந்த இஷ்குல் மஜாசி, அதாவது டூப்ளிகேட் இஷ்க், அது கொஞ்ச நாள் போகும் பொழுது இஷ்குல் ஹகீகியாக, அதாவது பேரின்ப காதலாக மாறிட்டது. பேரின்ப காதல் என்று சொல்கிறது அது அல்லாஹ்வுடன் ஏற்படக்கூடியது. அல்லாஹ்வுடன் ஏற்படக்கூடிய அந்த இஷ்குக்கு அல் இஷ்குல் ஹகீகி, பேரின்ப காதல் என்று சொல்லப்படும். ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணம் செஞ்ச பிறகு தங்களுடைய மனைவிடத்தில் தனித்த நேரம், ஜுலைஹா நீ இதுக்கு அந்த குஃபுரில் இருக்கக்கூடிய கட்டத்தில் என்னிலிருந்து எதிர்பார்த்தாயே, அதை விட இந்த நிலைமை மேலானது தானே? ஜுலைஹா அவங்களும் சொன்னாங்க, ஆம் யூசுஃபு ஐயுஹஸ் சித்தீக், யூசுஃபு ஐயுஹஸ் சித்தீக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைச்சிக்கிறான். அந்த வார்த்தையை பாவிச்சு சொன்னாங்க, சித்திக் அவர்களே, உண்மையாளரே, நீங்கள் என்ன பழிக்காதீங்க. நான் ஒரு அழகிய பெண்ணாக எல்லா விதமான செல்வங்களையும் பெற்றவளாக இருந்தேன். ஆனாலும் என் கணவர் ஆண்மைத்தனம் இல்லாதவராக இருந்தார். அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை கொடுத்திருக்கல. உங்களை அழகாக அல்லாஹ் படைச்சு என்னுடைய சூழல்ல உங்களை விட்டிருந்தான். நானும் உங்களை பார்த்து கொண்டிருந்தேன். என்ற நஃப்ஸு என்ன கண்ட்ரோல் இல்லாமல் மிகைத்துட்டுது என்று சொன்னாங்க. ஹசரத் ஜுலைஹா இப்படி அவங்களுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர்களாக இருந்தாங்க. பிறகு அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்புக்குரியவளாக மாறிவிட்டாங்க. எல்லா நேரங்களும் அல்லாஹ்வை தொழக்கூடியவங்களாக, திக்ர் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹசரத் ஜுலைஹா அவங்கள அழைத்தாங்க. அவங்க அந்த நேரம் அதுக்கு விரும்பல. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜுலைஹாவுடைய சட்டையை பிடித்து இழுத்தாங்க. அந்த சட்டை பின்புறமாக கிழிஞ்சு வந்தது. ஜுலைஹா சொன்னாங்க, இது அன்று கிழிந்ததுக்கு பதில். அன்று உங்களை இழுத்து உங்களுடைய சட்டை நான் கிழிச்சேனே, அதற்குரிய பதில் தான் இது என்று சொன்னான். அல்லாஹ் இப்படியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹசரத் ஜுலைஹாவை மனைவியாக கொடுத்து அவங்களுடைய அந்த இஷ்கையும் கபூல் செய்திருக்கிறான். எனவே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய யுக்தியில் சேர்ந்தது. வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்தி 56வது ஆயத். அவ்வாறு தான் நாங்கள் யூசுஃபுக்கு பூமியில் அவர் நாடிய இடத்தில் அவர் சென்று வருவதற்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். யதபவ்வஉ மின்ஹா ஹைசு யஷா, அவர் நாடுற இடங்களுக்கெல்லாம் போவார், நாடுற இடங்கள் எல்லாம் அடைக்கலம் பெறுவார். நுசீபு பிரஹ்மத்தினா மன் நஷா, நாங்கள் நாடுறவர்களுக்கு எங்களுடைய அருட்கொடைகளை கொடுப்போம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நல்லோர்களுடைய கூலிகளை நாங்கள் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஹதீஸில் இது சகோதரர் யூசுப், ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ற சகோதரர் யூசுஃபுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும்,
பூமியுடைய பொக்கிஷங்கள் மீது என்ன நீ நியமனம் செய், அதாவது பூமியுடைய ஹசானாக்களின் மீது எனக்கு பொறுப்பு தா என்று அந்த அரசனிடத்தில் சொல்லாமல் இருந்திருந்தா அந்த நிமிடத்திலேயே அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்திருப்பான். என்றாலும் அவர் அப்படி சொல்லி 1 வருடத்துக்கு பின்னால தான் அவருக்கு அந்த பொறுப்பு கிடைத்தது என்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் யூசுஃபை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் என்னுடைய சகோதரனின் சங்கதி இப்படி இருக்கிறது என்கிறதனையும் ஞாபகப்படுத்தினாங்க. ஹதீஸில் சொன்னதுக்கேற்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிதி அமைச்சராக நியமனம் பெற்ற அதே வருடத்தில் அந்த நாட்டினுடைய சர்வ அதிகாரியாகவும் ஆகிட்டாங்க. பொக்கிஷத்துடைய அதிபதி ஆகி 1 வருஷம் சரியாக பூர்த்தியானதுடன் பின்னால் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அரசன் அழைச்சி அவங்களுடைய மோதிரத்தை அணிவித்தாங்க. அந்த அரசன் தன்னுடைய மோதிரத்தை ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அணிவிச்சார். அவருடைய வாள் ஆயுதங்கள், மேலும் அவருடைய இடையில கட்டியிருந்த சில அந்த வாளோட சம்பந்தப்பட்டது, இவைகள் அனைத்தையும் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. 30 முழம் நீளம் 10 முழம் அகலமுள்ள அவங்களுடைய அமர்வு, அதாவது சிம்மாசனம், அதையும் தயார் செஞ்சு அதை மாணிக்கம் முத்துகளால் பதிச்சு 30 விதமான விரிப்புகளை அதில் விரித்து ஹஜரத் யூசுஃபை அமர செய்தார். அந்த நேரம் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த ஆசனம், அந்த ஷீட் கிடைத்ததுனால சொன்னாங்க, இந்த நாட்டை நல்ல முறையில் நான் நிர்வகிப்பேன். மோதிரம் அணிவித்ததுனால நான் எல்லா காரியங்களையும் நல்ல முறையில் நடத்துவேன். கிரீடம் அது என்னுடைய உடை அல்ல, என்ற மூதாதையர்களுடைய உடையும் இல்லை என்றான். அரசன் உங்களுடைய பெருமையை ஸ்திரப்படுத்துவதற்காக, உங்களுக்கு கௌரவம் அளிக்கிறதுக்காகத்தான் நான் இதனை அணிவித்தேன் என்று சொன்னான். ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த நாட்டில் உள்ள சிற்றரசர்கள் வந்து அவங்களோட நாட்டு நிர்வாகத்தையும் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே ஒப்படைச்சான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரம் நாட்டில் உள்ள ஏனைய சிற்றரசர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய நாட்டு நிர்வாகத்தையும் அவங்களுடைய பிரதேசங்களுடைய நிர்வாகத்தையும் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலேயே ஒப்படைச்சு விடுறாங்க. ஈஜிப்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நேசித்தாங்க, ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டாங்க. நாட்டில் உள்ள கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்திரையும் வசிக்கக்கூடியவர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து அவங்களுக்கு விவசாயம் செய்யுமாறு பணிச்சாங்க. எல்லா தொடர்புகளையும் விட்டு நாட்டினுடைய விவசாயத்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அபிவிருத்தி செஞ்சாங்க. பொதுமக்களை ஏவி கதிரோட அந்த தானியங்களை அறுக்குமாறு சொன்னாங்க. அதில் 5 பாகத்தை வரியாக வசூல் செஞ்சு அரச கபடாவில் ஹசானாவில் சேர்க்குமாறு சொன்னாங்க. அரசருடைய சொந்த விவசாயமும் சேமிக்கப்பட்டுச்சு, மக்களுக்கும் அதனால் நலவு உண்டாயிச்சு. பிறகு பஞ்சத்தினுடைய காலம் வந்தது, வானம் மழை பொழிய மறுத்தது, பூமியில் புட்பூண்டுகள் முளைக்கல்ல. மனிதர்கள் ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து எங்களிடத்தில் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் முடிஞ்சிட்டுது, உங்களிடத்தில் இருக்கக்கூடியது எங்களுக்கு விற்பனை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டாங்க. ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஹசானாவை திறந்து கட்டளையிட்டாங்க. பஞ்ச காலங்களில் முதல் வருடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அந்த தானியங்களை கொடுத்தாங்க. 2வது வருடத்தில் ஆபரணங்களை மாணிக்கங்களை வாங்கி கொண்டு அவைகளை கொடுத்தாங்க. 3வது வருடத்தில் ஆடு மாடுகளை பெற்றுக்கொண்டு தானியங்களை கொடுத்தாங்க. 4வது வருடத்தில் அடிமைகளை பெற்றுக்கொண்டு அவங்க அந்த தானியங்களை கொடுத்தாங்க. 5வது வருடத்தில் தோப்பு துறவுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தானியங்களை கொடுத்தாங்க. 6வது வருடத்தில் பிள்ளை குட்டிகளை வாங்கி கொண்டு அவங்க தானியங்களை கொடுத்தாங்க.
7வது வருடத்தில் அவங்களையே அடிமை பண்ணி கொண்டு தானியங்களை கொடுத்தாங்க. இப்படி செல்வம் அதிகாரம் உள்ள ஒரு பெரிய அரசராக ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாறிட்டாங்க. இதை போல ஒரு அரசனை நாங்கள் வாழ்க்கையில பார்த்தது இல்லை என்று சொல்லி மக்களும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள புகழ்ந்தாங்க. அரசரை நோக்கி சொன்னார், இவங்களுக்கு ஆட்சி கொடுத்த அரசரை நோக்கி சொன்னார், ஏண்ட ரப்புடைய செயல் எப்படி என்று நீங்கள் கருதுறீங்க? அரசர், உங்களோட யோசனைப்படியே நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு தான் என்று சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹு தாலாவை உங்களுக்கு மத்தியில் நான் சாட்சியாக வைக்கிறேன், நான் எகிப்தியர்கள் ஈஜிப்ட்காரர்கள் எல்லாரையும் விடுதலை செய்து விட்டேன், அவங்களோட வீடு வாசல்கள் தோட்டம் துறவுகள் எல்லாமே அவங்களுக்கு தான் என்று எல்லாமே திருப்பி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது இப்படி பிள்ளைகளையும் வாங்கி கொண்டா தானியம் கொடுத்தார் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் இது நுபுவத்தினுடைய ஒரு யுக்தி. அல்லாஹ் அவர்களை வழி நடத்துகிறான். அவங்க அவைகள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாங்க. அவங்களுடைய சொத்துகள் அனைத்தும் மீண்டும் திருப்பப்பட்டுச்சு. மக்கள் எல்லோரையும் விடுதலை செஞ்சாங்க. உணவுப் பொருட்களையும் பங்கீடு செய்து கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒட்டக பாரத்துக்கு மேல் அதிகமாக அவங்க உணவுகளை விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. பஞ்ச காலம் முழுவதிலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது என்று தஃசீர் எழுதுகிறாங்க. அந்த பஞ்ச காலத்தில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வயிறு நிரம்ப சாப்பிடுறதே கிடையாது. பசியாளிகளை நான் மறந்து விடுவேனோ என்ற அச்சத்தில் அவங்க வயிறு நிரம்ப சாப்பிடாம இருந்திருக்கலாம் என்று தஃசீரில் சொல்கிறாங்க. இவைகள் வந்து எங்களுக்கு விளங்குது, ஒரு மூமினான அடியான் நல்ல அமல்களுக்காக இந்த உலகிலையும் நாள மறுமையிலையும் கூலி கொடுக்கப்படுகிறான். இது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ரிவாயத். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூமினானவர் அவருடைய நன்மையான சாலிஹான அமல்களின் காரணமாக இந்த உலகத்திலையும் நாள மறுமையிலையும் அதற்குரிய பயனை அடைகிறார். ஆனால் பாவிக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நன்மைகளை கொடுக்குறான். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் தான் நாள மறுமையில் எந்த விதமான பங்கும் இருக்க மாட்டாது. சுஃபியான் இப்னு ஐனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. சொல்கிறான், நாம் நாடியவங்களுக்கு எங்களுடைய கிருபையை சேர்ப்பிப்போம், அவங்களுக்கு கொடுப்போம், அமல்களை அழகாக்கியவங்களுக்கு கூலியை நாம் பழுதாக்க மாட்டோம் என்ற அந்த ஆயத்தையும் ஹசரத் சுஃபியான் இப்னு ஐனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓதி காண்பிக்கிறான். வல அஜ்ருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன ஆமனு வக்கானு யத்தகூன், அதுதான் அந்த ஆயத். வல அஜ்ருல் ஆஹிரா, அது சூரா யூசுஃபுடைய 57வது ஆயத். ஈமான் கொண்டு அல்லாவை தக்வா கொண்டவர்களுக்கு நாங்கள் ஆஹிராவுடைய கூலியை மிகவும் சிறப்பாக வழங்குவோம் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி கொள்ளுமாறு சொல்லுகிறான். நாங்களும் இந்த குர்ஆனை, அதில் வரக்கூடிய சம்பவங்களை, அதனுடைய அற்புதங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஆக்கி கொள்ளணும். இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, அது தங்கமாகவும் நாள மறும நிரந்தரமான அற்ப பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தோடு நாம் கம்பேர் பண்ணும் நேரத்தில் இந்த இன்மையை பார்க்க மறுமை சிறந்தது. அதாவது அழிந்து போகக்கூடிய இந்த உலகம் தங்கமாக இருக்குது, மறுமை நிரந்தரமான அற்ப பொருளாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட நாள மறுமை தான் ஏற்றமானது என்று சில ஞானவான்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஒரு குளியல் அறைக்கு போகிறதுக்கு விரும்பினாங்க. அந்த பாத்ரூமுக்குள்ளே போய் குளிக்கணும்னு விரும்பினாங்க. அங்கே உள்ள காவலாளி, நீ கூலி பணம் தராமல் உள்ளே போகக்கூடாது என்று தடுத்தான். அந்த நேரம் ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கண்ணீர் வடித்து
அழுது கொண்டவர்களாக, ஷைத்தானுடைய வீட்டில் நுழைவதற்கு கூட கூலி இல்லாமல் எனக்கு அனுமதி கிடைக்குதில்லை, அப்படி இருக்கும்போது நபிமார்கள் சித்திக்குகள் வசிக்கக்கூடிய வீடு அந்த சொர்க்கத்துக்கு எப்படி இலகுவாக நுழைய முடியும் என்று சொன்னார். ஹசரத் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொர்க்கத்தில் நுழைவதற்கு அந்தரங்க அமல்கள் வலுவாக இருக்க வேணும் என்கிறதை இங்கே உணர்த்துறாங்க. எங்களுடைய உள்ளம் முதலாவது சுத்தமாக இருக்கணும். உபூதியத் என்ற வணக்கம் எங்களோட இருக்கணும். அடிமைத்தனம் எங்களோட சேரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபூதியத் எனும் வணக்க வழிபாடுகளை உள்ளபடி நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹு தாலா எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பேற்பதற்கு காத்திருக்கிறார். இதனால தான் சொல்லப்படுது, யப்ன ஆதம் தஃபர்ரக் லி இபாதத்தி, ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகளே, என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்கிக்கொள். அம்லவ் சத்ரக கினன், அதற்கு நான் பிரதிகூலி தருவதை பார், உன்னுடைய உள்ளத்தை செல்வத்தால் நிரப்புவேன். இன்றைக்கு கோடி கணக்கில் இருக்குது என்றாலும் கூட உள்ளத்தில் செல்வ நிலை இல்லை என்றால் அவர்களை போன்ற ஒரு ஏழை யாருமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் கவலை, பிரச்சனை, சஞ்சலங்கள் பிணைந்து கொண்டே இருக்கும். இதனால் இபாதத்தின் மூலமாக அவைகளை பிற்போடாமல் தகுந்த நேரத்தில் அவைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சிந்தனையில் யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி தான் ஹதீஸே குதிசியிலே குறிப்பிடுகின்றான், அம்லவ் சத்ரக கினன், உன்னுடைய உள்ளத்தை நான் செல்வத்தால் நிரப்புவேன். சிலர் நினைக்கலாம், உள்ளம் செல்வத்தால் நிரம்புவதால் என்ன நடக்கப் போகிறது, எங்களுக்கு பொருளும் வேணுமே. இதனால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அசுத்து ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை நான் அடைத்து விடுவேன். எல்லா விதமான துனியாவுடைய பொருட்கள், செல்வ நிலைகளையும் உனக்கு நான் ஏற்படுத்துவேன். மேலும் உன்னுடைய ஓய்வையும் உனக்கு நான் தருவேன். அப்படி நீ இபாதத்துக்காக வேண்டி எனக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நான் வ அல்லா தஃப் அல் அம்ல ஓ சதரக ஃபக்ரன், உன்னுடைய உள்ளத்தை நான் ஃபக்ரால் நிரப்புவேன், வறுமையால் நிரப்புவேன். உன்னுடைய வறுமையை நான் நீக்க மாட்டேன். வ மலஅத்து யதைக ஷுகலன், உன்னுடைய 2 கைகளையும் சோழியில் போட்டு விடுவேன். இதனால் நீ எப்பவும் பிஸின்னு கொண்டே இருப்பாய். உன்னால் சில கடமைகள் கூட நிறைவேற்ற முடியாமல் போயிடும். இன்றைய பெண்களாகிய நாமும் எங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்துக்கு என்று நேரத்தை காலத்தை ஒதுக்கி கொள்ளணும். எங்களுடைய வேலை வெட்டிகளோடையே அதற்கு என்ற ஒரு சந்தர்ப்பங்களை அமைக்கணும். தொடர்ந்து செய்யக்கூடிய அமால்கள் அந்த இடத்துல நடக்கணும். அப்படி இல்லைண்டா அல்லாஹ் பிள்ளைகளோடையே காலங்கள் நேரங்களை சாட்டிடுவான். இதுவும் எங்களுடைய கைகளை சோழிகளில் போடுறது தான். துனியாவை சம்பாதிக்கிற பக்கமே சாட்டிவிடுவான். இறுதியில் ஒரு திலாவத் கூட செய்வதற்கு சந்தர்ப்பம் அமைய மாட்டாது. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். நாங்கள் எங்களுடைய ஷரியத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய இயற்கை தன்மைகளை மாற்றிக்கொள்ளணும். அமல்கள் செய்கிறதுனால இந்த உலகத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரும் அதிகாரத்தை ஏற்படுத்துவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இயற்கை தன்மைக்கு மாற்றமாக நடந்தாங்க. அவங்களுடைய இயற்கை தன்மை இச்சையை தூண்டியது. அவங்களுடைய அந்த ஆசையை விட்டு விலகினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தின சில விடயங்களை பொருந்து கொண்டாங்க. கிணத்துல தள்ளப்பட்டாங்க, பொருந்து கொண்டாங்க. சிறை கூடம் கிடைத்தது, சிறையில் அடைக்கப்பட்டாங்க, பொருந்து கொண்டாங்க. அடிமையாக்கப்பட்டாங்க, பொருந்து கொண்டாங்க. பல வேலைப்பளுகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க, பொருந்து கொண்டாங்க. பலவிதமான கஷ்டங்களை சகித்து கொண்டாங்க. அல்லாஹ் எகிப்து நாட்டினுடைய சர்வாதிகாரியாக அவங்கள ஆக்கினான். கிணற்றினுடைய நெருக்கடிக்கு பதிலாக விஷாலமான மாளிகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அடிமையாக இருந்தாங்க. இறுதியில்
அடிமைகள் தொண்டு புரியும் அளவுக்கு அல்லாஹ் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். அவங்களுடைய இச்சையை விட்டு விலகி கொண்டதற்கு பதிலாக ஹசரத் ஜுலைஹா அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான முறையில் திருமணம் செய்ய வச்சான் என்று சில விளக்கங்களை சில அறிவாளிகள் சொல்லிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரசன் ஈஜிப்டுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் ஹசரத் யூசுஃபை சந்திக்கிறதுக்கு வாராங்க. ஷாமில் பஞ்சம் ஏற்படுது, அவங்களுக்கும் நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக சில பணங்களை செல்வங்களை எடுத்துக்கொண்டு அங்கே தானியம் வாங்கும் நோக்கத்தோடு வாராங்க. அது 58வது ஆயத்தில் சொல்லப்படுது அந்த விஷயம். இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.